ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு 12 வால்ட் சார்ஜர் தான் சரி பண்ண போகிறோம். அதாவது என்கிட்ட ரொம்ப நாளாக இந்த போர்டு வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த போர்டு வந்து நான் சார்ஜிங்காக வாங்கினேன். பட் அதுக்காக யூஸ் பண்ணல. 12 வால்ட் ஃபேன் வாங்கினது. அதுக்கு வந்து 14 வோல்ட் அவுட்புட் கொடுக்க மாதிரி ஒரு அடாப்டர் வேணும்னு பார்த்தப்போ இது செட் ஆச்சு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஃபுல்லர் தான். க்ரீன் எரிஞ்சுனாக்கா பேட்ரி ஃபுல்லு, ரெட்டுனாக்கா சார்ஜிங் மோடில் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சின்னது தான். 2.5 ஆம்பியர் தான் அவுட்புட் கொடுக்கும். பட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தா 2.5 கூட வருமான்னு தெரில. அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதேபோல் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக வந்து பேட்டரி சார்ஜர் ரெடி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஒரு சார்ஜர் வந்து ரெடி பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய இரும்பு கடையில் பேட்டரி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டேன். பட் வந்து சார்ஜ் போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சார்ஜர் இருந்தாக்கா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு தான் இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் போடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 3 இயர்ஸ் பிஎம்எஸ் வச்சு நான் ரெடி பண்ண பேட்டரி தான். இது தான் நம்ம சார்ஜிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வேறு எதுக்காவது நம்ம லைட் அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு வச்சுப்பேன். ஸோ அதை தான் வந்து நான் வச்சுருக்கேன். இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து ஒரு 40 ருபீஸ் தான் இதோட ஒர்த்து. ஸோ இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த போர்டு வைக்கிற மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வைக்கலாம் போர்டை டபுள் சைட் டேப் போட்டு. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா உருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா போர்டு வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்இடி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். பட் எல்இடி லைட் என்ன ரீசன் தெரியல. எக்ஸ்டர்னல் லைட் போட்டாக்கா லைட் வந்து கனெக்ட் ஆகலை. ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் வச்சேன். பட் இருந்தாலும் வந்து கனெக்ட் ஆகலை. இப்போ பார்த்திங்கனாக்கா சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பேட்டரியோட சார்ஜிங் வால்ட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இந்த 3 ஒயர் இருக்கிற வால்ட்டு மீட்டர். இப்போ சார்ஜிங் வோல்ட் வந்து 12.6 வோல்ட்டு. கரெக்டாக வந்து சார்ஜிங் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா லிக்கேட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லிக்கேட் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 அந்த ரேஞ்ச் தான் வரும். 120, 150 அந்த ரேஞ்ச் தான் வரும் அந்த சார்ஜர். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு சார்ஜர் தான். லித்தியம் அயன் பேட்டரியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். லெட் ஆசிட் பேட்டரி நல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே லித்தியம் அயன்லாம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுது. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துலேயே. அதாவது லோவாக இருந்தாக்கா, ரொம்ப டெட்டாக இருந்தாக்கா ரொம்ப நேரம் ஆகும். பட் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து சீக்கிரமாகவே சார்ஜ் ஏறிடுது. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வால்ட் மீட்டர் வந்து அதுவும் ஒரு 80 ருபீஸ் அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப அது என்ன வெப்சைட்டில் வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. பட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், வெளியில் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். பட் அப்படி இருந்தாலும் லைட் வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. ரீசன் வந்து நான் அடுத்தபடி செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து லெட் ஆசிட் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுறோம். லெட் ஆசிட் பேட்டரி வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கு எப்படின்ட்டு. நம்ம யூபிஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ லைன் எடுத்து லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி வந்து பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா 14.1 வந்து நம்மளுக்கு வருது அவுட்புட் வோல்டேஜ். ஸோ திருப்பி நான் வந்து இதில் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் வால்ட் வந்து ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் சார்ஜிங் வால்ட் வந்து 13.2 வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னாக்கா இந்த ரெட் லைட் வந்து தானே ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் தான் அந்த சார்ஜிங் மோடில். ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் நம்மளுக்கு வந்து. அதே போல் வந்து சார்ஜிங்கும் நல்ல கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.